சிறு விவசாயிகள் இதுவரை ஆண்டிருக்கிற அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசுகள் தொடர்ந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்றுதான் அறிவிப்பார்கள். ஏனென்றால் குறு விவசாயிகள் என்பவர்கள் அதற்கு கீழே உள்ளவர்கள். சிறு விவசாயிகளுக்கு அறிவிப்பு வருகிற பொழுது குறு விவசாயிகளும் அடங்கி விடுவார்கள். ஆனால் புதிதாக ஒரு பொருளாதார மேதை யாரிடம் கேட்டார் முதலமைச்சர் என்று தெரியவில்லை, சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யாமல் அவர் தொகையை முன்னிலைப்படுத்துகிறார். 50,000 தள்ளுபடி, 40,000 தள்ளுபடி, 30,000 தள்ளுபடி, 20,000 தள்ளுபடி, 10,000 தள்ளுபடி, கடைசியாக 5,000 தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது இதுவரை இந்த நாடு சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இதுவரை இல்லாத ஒரு மோசமான ஒரு அறிவிப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் விவசாய கடன் தள்ளுபடி என்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார்கள். அறிவித்த பிறகு அதை மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, இறுதியாக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 12,110 கோடி ரூபாயை ஒரே நேரத்தில் தள்ளுபடி செய்து உங்கள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தை, கடிதத்தை விவசாயிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார்கள். இது வரலாறு. இது இப்படி இருக்க, தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? அதைதான் விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிறு விவசாயிகளுக்கு வாங்கியிருக்கிற கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். ஏன் எதிர்பார்க்கிறார்கள்? 30/6 கடன் தவணை தவறுகிறது. வாங்கியிருக்கிற கடனை, நடப்பாண்டுக்கான கடனை 30/6 அவர்கள் கட்டிவிட வேண்டும். பணத்தை செலுத்தி கடன் இல்லை என்கிற சான்றை பெற்றிட வேண்டும். அப்பொழுதுதான் புதிய கடன் வழங்கப்படும். ஜூன் 12 தண்ணீர் திறக்கிற பொழுது விவசாயிகள் அந்த பணிகளை தொடர முடியும். அதுக்காக தான் இந்த கடன் தள்ளுபடியை இப்பொழுது இவர்கள் மோசமான ஒரு தள்ளுபடிங்கிற பெயரால் எல்லோருடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள்.